ஒரு ஆள் வந்து 4 வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது அழுக்கா வருவாங்க, டயர்டா வருவாங்க. அப்ப ஒரு வீட்டுக்கு மட்டும் வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம் தருவாங்க? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. அந்த ஒரு வீட்டு சம்பளத்தை வச்சு நாங்க குடும்பம் பண்ண முடியுமா? எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா? எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு. பாத்திரம் கழுவ வரும்போது ஒரு 4 வீட்டு மார்னிங்ல இருந்து போவாங்க. சோ பாத்திரம் கழுவுற எல்லாமே மாபிங் எல்லாமே பண்ணிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 1 o'clock 2 o'clock வருவாங்க என் வீட்டுக்கு. கரெக்டா கட்டுவிட்டா. அவங்க வரும்போது ரொம்ப கழிச்சு அப்படியே வேற அப்படியே ஊத்தும். அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்பட. அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறோம். போனோம்னா சோபா போட்டு சோபால உட்காந்து ஃபேன் போட்டு விட்டு ஏசி போட்டு உட்கார வைக்கிறாங்களா? உழைக்காம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வரோம் நாங்க. கிச்சன்ல போய் சமையல் பண்றோம். அடுப்பண்ணையில என்ன பண்ண முடியும்? வேர்த்து போகாதா? வீடு பெருக்கி துடைக்கிற அந்த மாப்பு துடைக்கும் போது வேர்த்து போகாதா? பாத்திரம் தேய்க்க போறோம், கிச்சனுக்குள்ள ஃபேன் இருக்குமா? அப்ப வேர்த்து போகாதா? ஏன் இப்படி முறுக்கிட்டு நிக்கிற குமார்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாங்க, எனக்கு நிம்மதியா கொடுங்க போதும். ஒரு வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னா அடுத்த வீட்டுக்கு போகும்போது எப்படி நாங்க அந்த மொத வீட்லயே ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டோம். இல்ல சார், இப்படி வேர்வையோட போறோமா, போறதுனால நம்மளுக்கு என்னவோ இந்த நாய்களுக்கு சோறு போற மாதிரி தனியா ஒரு டம்ளர், தனியா ஒரு தட்டு எல்லாமே இருக்கு. இல்லன்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க இல்லன்னு வச்சுக்கோங்க, இருக்கு இல்லமே. டப்புன்னு தாண்டி போறீங்க. அவங்க பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாவே தெரியலையா? தனி என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்க எல்லாம்? தட்டு டம்ளர் குடுக்குறீங்க, அது ஈஸியா தாண்டி போறீங்க. விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. நாங்களே எங்க வீட்டுல எல்லாருமே தனித்தனி பிளேட் தான். அவங்களுக்கு ஒரு பிளேட் தனித்தனியா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்க அவங்களுக்கு ஒரு பிளேட் ஒரு டம்ளர் கொடுக்க தப்பு இல்லைங்களா சார்? ஓப்பனிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா. அது வந்து பின்னாடி தூக்கிட்டு போயிட்டு அந்த தொடப்ப கட்டை வைக்கிற இடத்துல, மொர வைக்கிற இடத்துல வைக்கிறது. வைப்பீங்களா? பைசா கொடுக்க மாட்டோன்றாங்க. இவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, இவங்களுக்கு பேங்க்ல லோன்லாம் கொடுக்குறாங்கல்ல. எப்படி உனக்கு தெரியுது? அந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்தா என்ன? சம்பளத்துல குடிச்சிக்க போறீங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க யாருக்கெல்லாம் தனி தட்டு டம்ளர் நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கு? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. காஃபி சூடு பண்ணி கொடுக்கணும்னா நிர்மலா அந்த கிச்சன்ல போயிடாதீங்க, இந்த பக்கம் வந்து இது பண்ணுங்க அப்படின்னுவாங்க. காசு பாத்தீங்கன்னா இப்படி கொடுப்பாங்க, ஆனா பக்கத்துலயே ஒரு நாய் இருக்கும், அதை இப்படி இப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டம்ளரை குடிச்சிங்கன்னா அந்த வாஷ் மிஷின்ல கழுவாதீங்க, வெளியில எடுத்துட்டு போய் கழுவுங்க. உன்னை பத்தி நான் கூட என்ன ரொம்ப ரசிக்கிறேன், நீ உடம்பு சீப்பால இருந்திருக்க. அவங்க வீட்டு பாத்திரம் எதுவும் நம்ம வீட்டுக்கு கொடுத்து விட மாட்டாங்க. ஆனா அவங்க பசங்களுக்கு சாப்பாடு இதை எடுத்துட்டு குக்கர் கழுவி வச்சுட்டு போங்கன்பாங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. அதை நம்ம எப்படி வீட்டுக்கு கொண்டுட்டு போறது? ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொடுப்பாங்க. ஸ்வீட் வாங்குற அந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்கும், அதில் தான் போட்டு சாப்பாடோ குழம்போ ரசமோ எதுவாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுங்கன்பாங்க. ஆனால் அதில் தான் கொடுத்து விடுவாங்க, இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுத்துடுவாங்க. மேல் வேலை செய்யறவங்களுக்கும் எனக்கு வரையும் ஒரே இதுதான். நான் சாப்பிட்டா அவங்க சாப்பிட முடியாது, அவங்க சாப்பிட்டா நான் சாப்பிட முடியாது. இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் நாங்க கஷ்டப்பட்டு சமைக்க வரோம் உங்க வீட்டுக்கு. ஆனா எங்களை ஏன் இப்படி நடத்துறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைமுக்கு. இந்த சாப்பாடை கூட அந்த இடத்துல வந்து வருத்தமா சாப்பிடுற மாதிரி இருக்கும். என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. தட்டு வந்து பின்னாடி இருக்கு, பின்னாடி பக்கம் தட்டு இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு உனக்கு பசிச்சுதானே எங்களை கேட்காத, நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. தட்டு எடுத்து பார்த்தா ஃபுல்லா உடைஞ்சி இருக்கு. அந்த தட்டுல வச்சு சாப்பிடவே முடியல. தட்டும் உடைஞ்சிருக்கு, டம்ளரும் உடைஞ்சிருக்கு. அந்த வீட்டுல நான் சாப்பிடாமையே தான் சார் ஃபுல்லா காலையில போனேன்னா மத்தியானம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வருவேன். நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.